நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இல்லை சமையல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபா செட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டபிள் தான். ஸோ இதை எடுத்து இப்படி மடக்கிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டென்ட் இருக்கு, டென்ட்டை இழுத்து கட்டிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காந்துடலாம். உட்காந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் அடுப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கிள் அடுப்புனா இப்போ சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ 2 அடுப்புனா ஈஸியாக ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். அதனால தான் இந்த பெரிய அடுப்பு சூஸ் பண்ணோம். இதுதான் வீட்டோட முன்வாசலா? முன்வாசலா பின்வாசலா? சின்ன வீட்டுக்கு 2 வாசப்படி, அதை கரெக்டா வச்சிட்டீங்க. ஆமா, அதை கரெக்டா வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பவர்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா, இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் வச்சிருக்கோம். சோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர், நம்ம மொபைலுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். சோ நம்ம ஃபேனு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருந்தா வந்து. இந்த இன்வெர்டர்லாம் இப்ப கடையில இதுக்கிட்டே இருந்ததா இல்ல நீங்களா செஞ்சதா? இது எல்லாமே நாங்க செப்பரேட்டாவே வாங்குனதுதான். எல்லாம் அசெம்பிள் பண்ணதா? ஆமா, சேர்ந்து வரக்கூடியதான் இது எல்லாமே. சோலார் பேனல் இதுக்குள்ள நம்ம அளவு கொடுக்கணும், அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணதுதான். சோலார் பேனல் வந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. இது கொடுத்தாங்க, இன்வெர்டர் கொடுத்தாங்க, அப்புறம் லைட், சோலார்க்குள்ள லைட், ஃபேன் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன இதுல பவர் யூஸ் ஆகுற மாதிரி என்ன இருக்கு? ஃபேன், அப்புறம் ஃபேன், மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 லைட், 3 லைட் எரியும். அப்புறம் கேமராவும் இதுல தான் சார்ஜ் போடும். கேமரா எல்லாமே இதுல தான் சார்ஜ். அது மாதிரி ப்ரோ இங்க தான் சார்ஜ் போடும். சமையல் ஜாமான்லாம் எங்க? அந்த மளிகை சாமான், என்னதாச்சியோ சோத்து குண்டா எல்லாம் எங்க? அதேல என்ன இருக்கு ப்ரோ? இதுல இருக்கு பிளேட், பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாங்க. இதுதான். ஆமா, இது எல்லாமே இப்படி அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்ததோட இருக்கா? அங்க தேவையான இடத்துல பாட்டி வாங்கிப்பீங்களா? இதெல்லாமே நாங்க கன்னியாகுமரியிலே வாங்கிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சமையல் பொருள் வாங்கி வச்சிட்டோம். இதெல்லாம் இப்ப கழுவுறதுனா? கழுவுறதுலாம் வெளிய. தண்ணி எங்க? தண்ணி இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் ப்ரோ. வாங்க நான் காட்டி தரேன். 20 லிட்டர் கேன் அத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவோம். சுத்தமா தண்ணி இன்ன இங்கேயும் வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப மெயினான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பக்காவா யோசிச்சு பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே வாங்கி உள்ள ஏத்திட்டு எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? இத பத்தி சொல்லுங்க. உள்ள எப்படி இதுல ஃப்ரீயா படுக்க முடியுமா? எப்படி? இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு சாப்பாடை இதுல வச்சுதான் சாப்பிடுவோம் நாங்க சமைச்சுக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2மே கன்வெர்ட் பண்ணிட்டு பெட்டை விரிச்சிருவோம். இந்த மாதிரி பெட்டா மாறிடும் இது. அப்புறம் இதை இழுத்துக்கிட்டா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். பெட்ல வந்து நான் யாரி படுக்க போறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல படுக்கிறது என்னன்னா 3 பேரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். அந்த மாதிரி படுத்துப்போம். ஃபுல்லா கரெக்டா இருக்கும். நீ வார்த்தவா தள்ளி எடிட்டிங் வேலை கூட அவங்க இப்படியே இந்த இதுல இருந்தா பாப்பாங்க. படுத்துட்டு அப்படியே எடிட்டிங் வேலை இதெல்லாம் தான் பாப்பாங்க. அப்படியே அப்லோட் பண்றதுதான். போன்ல தான் எடிட் பண்ணுவீங்களா ஃபுல்லா? ஆமா, போன், லேப். போன்ல ஆனா மேக்ஸிமம் போன் தான். போன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால அதுலயே நீட்டா முடியும். லேப் வேணும், போக போக லேப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இது வந்து கொஞ்சம் லேப்னா ஈஸியா முடியும், மொபைல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஒரு பேரண்ட் கூட படுக்க முடியாது போல, ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆடுத்துல வந்து சில டைம் ரொம்ப நல்ல கை கால் நல்லா விரிச்சிட்டு அப்படி படுப்பாங்க. வெக்கையா இருக்கும். கண்டிப்பா சின்ன பொண்ணு எல்லாம் அதனால வெக்கையா இருக்கும். அதனால நான் ஆடுறோம் அங்க போயிரும். அங்க தலை வச்சு படுறோம். ஃபேனுக்கு நேரா போது நாங்க இப்படி அப்படியே பரண்டு அப்படியே படுப்போம். ஆனா உள்ளதான் படுப்போம், வெளியே போக மாட்டோம். உள்ளே தான் படுப்போம். என்னன்னா உள்ளதான்.